ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 8000+ வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த செஷனில் நாம இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, அண்ட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் பற்றி அதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இந்த ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கோர்ஸஸும் நம்ம அகாடமியில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இதில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின் புக்கு, லைவ் டிஸ்கஷன், ரெக்கார்டட் வீடியோஸ், ரெகுலர் கிளாஸஸ், ஆஃப்லைன்னா ரெகுலர் கிளாஸஸ் இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்பரை யூஸ் பண்ணிங்க. அண்ட் நம்ம இப்போது அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ அடுத்த மாதம் 13ஆம் தேதி, அதாவது 13/10/2024 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ முன்னாடியே அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது எரர், உங்கள் அப்ளை பண்ணும்போது எரர் இருந்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் விண்டோ அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை நீங்கள் அந்த டைமில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்த்தலாம். டோட்டல் வேகன்சிஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8113 வேகன்சிஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின்ஸ் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் அண்ட் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். ஸோ இந்த 5 போஸ்ட்டில் டோட்டலாக 8113 வேகன்சிஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் நிறைய ஜோன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த ஜோனுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். அது போல் நீங்கள் சென்னைனா சென்னை, ஆர்ஆர்பி சென்னை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஆனால் ஏதோ ஒரு ஜோனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிவர்சிட்டி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்த டிகிரிக்கான ரெகக்னேஷன் ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இப்போது பிஏ படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பிடெக் படிச்சிருந்தா, பிஇ படிச்சிருந்தா. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும், இந்த போஸ்ட், அந்த என்டிபிசி போஸ்ட் 5 போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 36 வயசு. ஓகேங்களா? ஸோ 1/1/2025 படி 36 வயசு கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 33 வயசு தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. டியூ டு இந்த கொரோனா ஒரு 3 வருஷம் வந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் 3 வருஷம் அடிஷ்னலாக ஆட் பண்ணி 36 வயசு உள்ளவங்க வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதுலேயும் கூட உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு வழக்கமாக இருக்கிறது தான். எஸ்சிஎஸ்டினா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசி நான் கிரிமிலேயர்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், அப்புறம் ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ்வலாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36, இப்போ எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 36 + 5, அப்போ என்ன வரும்னா 41 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். இப்போ ஓபிசினா +3, 36 + 3 38 வயசுமே, சரி 36 + 3 39 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இவரில் நீங்கள் பிடபிள்யூபிடியாக இருந்துச்சிங்கன்னா +10 இயர்ஸ் 46 இயர்ஸ் வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இது எந்த டேட் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2025 படி. ஓகேங்களா? இன்னுமே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் கொடுத்துருக்க, அதாவது இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிறதுக்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்ளை பண்ண முடியாது. இது ரிலாக்ஸேஷன் சேர்த்து தான். இப்போது ஜென்ரல் கேட்டகரி அல்லது இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 2/1/1989க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் ஓபிசி நான் கிரிம் லேயரில் வரீங்க அப்படின்னா 2/1/1986க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா 2/1/1984க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து லோயர் ஏஜ் லிமிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது வந்து 1/1/2007. ஓகேவா? ஸோ 1/1/2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிறந்தவங்க வந்து 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த 1/1/2025 டேட் படி. ஓகேங்களா? ஸோ இதுதான் டேட்ஸு. ஸோ இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு டிகிரி ப்ளஸ் இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அண்டு சிலபஸ் என்ன, கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோவை போட போகிறோம். அடுத்தது நம்ம வீடியோ என்ன போட போகிறோம்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பற்றி தான் போட போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்னதான், நம்ம அகாடமியில் அந்த ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்.
அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அடுத்தது இன்னொரு செஷனில் சந்திக்கலாம். நன்றி.